எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. I'm back. வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே பரத் தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் எங்கடா காணாம போயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்லாம் பண்ணி அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்பயுமே வந்து யோசித்தேன், வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கடைசியில் சரி போடுவோம், சரி வாங்க போய் தான் பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து வீடியோவே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் 2 நாள் கழிச்சு தான் வந்து வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மேட்ச் 3 பற்றி தான் பேச போகிறோம். அதாவது அந்த ஒரு வடிவேல் காமெடி இருக்குது தெரியுமா, மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் அப்படின்ற மாதிரி இங்கே மூட்டை பூச்சி தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸு, நவீன மிஷின் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸு. போட்டு நங்கு 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 நங்குன்னு சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்குனா இப்படித்தான் சுலபமா கொள்றது, புரியுதா? நல்லா நசுக்கி அனுப்பி விட்டுருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம சேனலுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். இந்த வருஷம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொண்டு வரணும், நிறைய மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் யூடியூப்ல. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அந்த மாதிரி எதுவும் நினைச்சிட்டு வந்து வீடியோ போட வந்திருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு கிரிக்கெட் பேசி, ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. அது ஐபிஎல் ஆரம்பிச்சாலும் வந்து நிறைய டிஎம்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ஏம்ல ரிவ்யூ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. போன மாசத்துலேருந்து எனக்கு வந்து மெசேஜ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ஸ்டாகிராம் வரதுக்கு. ஏம்ல இன்னும் போட ஆரம்பிக்கல, பிளேயிங் 11 போடுங்க, யார் விளையாடுவான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. நான் போடலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளே வந்து மேட்சே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் இந்த ஐபிஎல் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் இங்கேஸ்டாக வச்சுப்பேன். தென் ரோஸ்டாக இருக்கட்டும், தென் ரிவ்யூவாக இருக்கட்டும், அனலிஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன நான் சொல்றது தான், என்னோட மைண்ட் செட்ல இருப்போ அதுதான். நீங்க ஒன்று நினைச்சிருக்கலாம், நான் நினைச்சிருக்கேன். அதனால வந்து யார் மாதிரியும் புண்படுத்துவதற்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, மேட்ச் 3 சென்னை vs ஆர்ஆர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆல்ரெடியே கெஸ் பண்ண ஒரு விஷயம் தான். இந்த மேட்சை வந்து ரொம்ப ஈஸியாகவே ஆர்ஆர் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ ஈஸியாக வந்து ஜெயிப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸில் பெரிய லெவலில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். மகேந்திர சிங் தோனி இருந்தால் கூட நான் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணேன். என்னன்னா, டக்குன்னு விக்கெட் விழுந்தப்ப தோனி அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக தூபே வந்து அந்த 3rd டவுன் அந்த இடத்துல வந்து இறக்கி விட்டு ஸ்லோவாக விளையாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கைட் பண்ண பெரிய லெவலில் ஆள் இல்லை அப்படின்னு வந்து சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நல்ல கேப்டனா வந்து இருந்தாலும் இங்கே வந்து ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டனு. சஞ்சு சாம்சன் அவுட் ஆன அடுத்த ஒரு சில பால்கள்லேயே வந்துட்டு நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு போறாரு. கொஞ்சம் அந்த வெயிட் பண்ணி விளையாடி இருக்கலாமோ, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பக்கத்துலையோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. தென் ஆல்ரவுண்டர் கேட்டகரியா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், பெருசா ஒண்ணுமே வந்து செட் ஆகல சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி இருந்தாலும் ஸ்கோர் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற ஐபிஎல் காலகட்டத்தில் வந்து 200 தான் வந்து கம்மியா இருக்கு. 150 200 தான் மினிமம் டார்கெட். மேக்ஸிமமா வந்து 250 200 அதிகமா இந்த வருஷம் 300 கூட அடிப்பாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து மோசமாக தான் இருந்துச்சு. தென் இன்னொரு சைடில் வந்து ஜடேஜா அந்த அழுத எமோஷனான சீன்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இதை வந்து ஆல்ரெடி பண்ணாங்க. எப்பன்னா நம்மளோட சின்னத்தர சுரேஷ் ரெய்னா வந்துட்டு ஆக்ஷனை வந்து எழுதவே இல்லை, அன்சோல்ட் ஆனாரு. அதுக்கு முன்னாடி பேஸ்க்கும் எடுக்கல. தென் அதுக்கப்புறம் அவரை கோச்சாவது வச்சிருந்துருக்கலாம், எதுவுமே கூப்பிடாம அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இங்கேயும் ஜடேஜாவுக்கும் அந்த ஃபேவரட் கிடைக்கல. ஒரு டிராஃபி வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாகவே ஜடேஜா தான் இருந்தார். அப்படியும் வந்து வெளியே விட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கே வந்து அந்த இது இல்லையோ, அந்த பற்று வந்து இல்லையோ பிளேயர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இதை வந்து பண்ணாங்க. பொலார்டு வந்துட்டு 3 வருஷமா ஃபார்ம்லேயே கிடையாது, ஆனாலும் வந்து ரீட்டைன் பண்ணாங்க. விளையாடனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட் 4 வந்து ரீட்டைன் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாரு. அந்த மாதிரி இல்லையோ அப்படின்னு தோணுது. ஆர்சிபி இந்த விஷயம் பண்ணாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஏபிடியா இருக்கட்டும், கிறிஸ் கெயிலா இருக்கட்டும், தில்ஷனா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், அந்த டீம் அப்படியே வந்து இப்போ நம்ம எப்படி வந்து கடப்பாறை டீம் அப்படின்னு எம்ஏ சொல்றோம். ஒரு காலத்தில் கடப்பாறை டீம் உண்மையிலே வந்து பெங்களூர் தான். நீங்க அந்த காலகட்டத்துக்கு போய் பாருங்க, 2012 13 14 15 பாக்குறப்ப மும்பையை கம்பேர் பண்றப்ப ஆர்சிபி வந்து ஒரு பெரிய லெவல் டீமா இருக்கும். ஆனா வந்துட்டு ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டீம்ல வந்து கிறிஸ் கெயில வந்து வெளியே விட்டாங்க. அதெல்லாம்
ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ லாயல்ட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஜடேஜாவுக்கு இது வந்து பண்ணது கொஞ்சம் எனக்கு சங்கட்டமாக தான் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு நான் ஒரு சென்னை ஃபேனா நான் கேட்கல, ஒரு நியூட்ரல் ஃபேனா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தென் இன்னைக்கு மேட்ச் வந்து குஜராத் வர்சஸ் பஞ்சாப். இந்த மேட்சை யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து குஜராத் தான் ஜெயிப்பாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் எல்லாமே நான் வந்து பசங்கள்கிட்ட சொன்னேன் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்ன வரைக்கும் அதான் நடந்திருக்கு. இந்த மேட்சுமே அதுதான். பஞ்சாபை கம்பேர் பண்றப்ப ஸ்ட்ராங்லி ஜிடி தான் கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹை பொசிஷன்ல இருக்காங்க. பார்ப்போம், ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி வந்து சூப்பராக தான் இருக்கும். ஆனாலுமே வந்துட்டு இங்க டீம் ரொம்ப பவரா இருக்கிறதுனால நான் குஜராத்துக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட அந்த டீமையும் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், கிரிக்கெட் பத்தி சூப்பரா பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, ரொம்ப அடிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நார்மலா தான் ஆரம்பிச்சிருக்கேன். சென்னை கண்டிப்பா எல்லாத்தையுமே மாற்றி ஆகணும். ஓப்பனிங்கே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ருத்ராஜ் இறங்காம ஒன்று இறங்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலா தோணுச்சு. ஆயுஷ் மாத்திரமும் சஞ்சு சாம்சமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்கலாம், கைக்வாட் வந்து ஒன்று பண்ணியிருக்கலாம். தென் இன்னொன்று ஏதோ ஒன்று யோசிச்சேன், பவுலிங்லாம் வந்துட்டு இன்னமும் ரொட்டேஷன்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பெருசாகவும் பவுலிங்கே இல்லை, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸே இல்லை இங்கே வந்து கைட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இவன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நம்ம அப்படிதான் தான் பேசுவோம். அவ்வளோதான், நாளை பார்க்கலாம்.